இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு சமையல் கலை அல்ல சமையல் கொலை. நான் எனது உறவினர் வீட்டில் தங்கி படித்து கொண்டிருந்த பொழுது பங்குனி மாதத்தில் அந்த பண்டிகை வந்தது. எனது சித்தி வீட்டில் இல்லாதனால் அதில் செய்ய வேண்டிய அந்த டிஷ் வீட்டில் என்னை செய்ய சொல்லி அதுக்கு உண்டான கெமிஸ்ட்ரியில் இருப்பது போல் இது எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். முதலிலே கேஸ் அடுப்பை ஆன் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த இட்லி பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணீர் வைக்க வேண்டும். அதற்கு மேலே இட்லி எடுப்பதைப் போல் அந்த குழியாக இருக்கிற அந்த பாத்திரத்தை அதன் மேல் வைக்க வேண்டும். அந்த குழியான பாத்திரத்துக்கு மேல் ஒரு அடுக்கு வைக்க வேண்டும். அந்த முதல் பாத்திரத்தில் அடுக்கு வைப்பதற்கு முன்னதாக அந்த இட்லி எடுப்பது போல் அந்த மாவை அதில் ஊற்றி வைக்க வேண்டும். ரெண்டாவது இதை ஊற்றி வைத்ததுக்கு பின்னாலே அது கொழுக்கட்டை செய்வதற்கான அது வழிமுறை. அதுக்கு மேலே தட்டை வைத்து மூடி 10 நிமிடத்திற்கு கழித்து அதில் ஒரு சத்தம் வரும். வந்ததுக்கு பின்னால் அதிலிருந்து எடுத்து அந்த கொழுக்கட்டையை வேறொரு பாத்திரத்தில் வைத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் 10 நிமிடத்துக்கு ஒரே ஒரு இது மாதிரி செய்தேன். அதெல்லாம் செய்து என் சித்தப்பா வந்ததுக்கப்புறம், குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட கொடுத்தால் யாருக்குமே அது பிடிக்கவில்லை. ஏன் என்று கேட்டால், நான் சித்தி சொன்ன பிரகாரம் 10 நிமிடத்திற்கு ஒரு அந்த ஏடை எடுத்தேன். ஆனால் அது கீழே இருக்கிற தண்ணீர் வற்றி போனதுக்கு பின்னாலே தண்ணீர் மீண்டும் ஊற்ற வேண்டும் என்று அவர் சொல்லாதனால் அப்படியே வைத்து விட்டேன். அதன் காரணமாக அந்த கொழுக்கட்டை வேகவில்லை. என்னுடைய முதல் முயற்சி நான் சமையல் கலை செய்வதாக நினைத்து கொண்டு சமையல் கொலை செய்தேன். இதற்கு முன்னதாக வீட்டில் இருக்கின்ற பொழுது நான் செய்கிறேன் என்று சொன்னேன். சரி என்று அவர்களும் சொன்னார்கள். அது உப்புமா. அந்த பேரே, அந்த கதையினுடைய பேரே உப்புமா. அந்த உப்புமாவுக்கு நான் ஊரிலே இல்லாத பொழுது அம்மா அப்பா அவர் வெளியூர் சென்ற நேரத்தில் நான் மட்டும் தனியாக உப்புமாவை செய்கிறேன். எனது நண்பர் மணி என்பவர் வந்திருந்தார் வீட்டுக்கு வந்தார். அவரை இருக்க சொல்லிவிட்டு இதே கெமிஸ்ட்ரி மாதிரியே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எழுதி வைத்து என்ன செய்வீர்கள். எனவே அவர்கள் அந்த உப்புமா செய்யக்கூடிய அந்த வானலை எடுத்து தண்ணி ஊற்றி வைத்தேன். அடுத்ததாக ஒவ்வொன்றாக அதில் போட்டேன். ரவையை போட்டேன். ரவைக்கு போட்டதுக்கு பின்னாலே அந்த பச்சை மிளகாய் போன்றவற்றை எல்லாம் உள்ளே போட்டேன். அதை அடுப்பிலே வைத்தேன். வெந்து கொண்டே இருந்தது. ஆனால் உப்புமாவாக வரவில்லை. சரி, போனது போகட்டும் என்று அதை அப்படியே எடுத்து வைத்து அதை ஒரு தட்டிலே போட்டு அவரும் நானும் சாப்பிட்டோம். சாப்பிடும்போது உப்புமாவாகவே இல்லை. அரை மணி நேரம் பேசி கொண்டதிலே நண்பர் மணி அவர்களுக்கு வயிற்று வலி வந்து விட்டது. அவர் இரவு ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். மாறாக வயிற்று வலி காரணமாக அவர் போகவில்லை. இதில் என்ன தவறு நேர்ந்தது என்பதை பற்றி கீழ் வீட்டிலே சென்று கேட்டதில் அவர்கள் சொன்னார்கள், வீட்டில் சர்க்கரை இருக்கிறதா என்று. இருக்கிறது, அது சர்க்கரையை போட்டு கலக்கி சாப்பிடுங்கள் என்றார்கள். சரி என்ற சர்க்கரை கலக்கி அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இந்த வயிற்று வலி மிகவும் அதிகமாகிவிட்டது. அன்றைக்கு அவர் டியூட்டிக்கு செல்ல முடியவில்லை. மறுநாள் அம்மா வந்தவுடனே என்ன நடந்தது என்று சொன்னேன். அவள் சொன்னார், அப்படி இல்லைப்பா, உப்புமா செய்யக்கூடியது ரொம்ப எளிதானது. முதலிலே தண்ணீர் நல்லா கொதிக்க வைத்து, அது கொதிக்க வைத்து பின்னாலே ரவை போட்டிருக்கணும். நீ அந்த தண்ணீர் ஊற்றினோடனே அப்படியே கெமிஸ்ட்ரியில் சொன்னது போல் அப்படியே எடுத்து உள்ளே ரவையை கொட்டி விட்டாய். அதனால தான் ரவை வேகவில்லை. வேகாத ரவை வைத்து கொண்டு சாப்பிட்டதுனால தான் 2 பேருக்கும் வயிற்று வலி வந்து விட்டது என்று சொன்னார்கள். எனவே இந்த 2 தடவை நான் செய்த சமையல் கொலையை நினைத்தால் இன்றைக்கும் மனதிலே ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. சந்தோஷமா? இல்லை, நான் செய்தது ஒரு தவறு, குற்றம். அன்றைய தினம் அவருக்கு வயிற்று வலி வந்ததுக்கு அவருடைய மனைவி ஊரில் வந்தவன்னு சொன்னார்கள். அவருக்கு வயிற்று வலியை பார்த்தால் அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று இருந்தது போல ஆகிவிட்டது என்று சொல்லி அவர்கள் ரொம்ப நொந்து கொண்டார்கள். அதை நினைத்தால் இன்றைக்கும் ஒரு விதத்திலே அது நகைச்சுவையாகவும் இருக்கிறது. இன்னொரு விதத்திலே நான் செய்தது பிளண்டர், சமையல் கொலை என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். இதை நினைத்தால் மனது
சந்தோஷப்படுகிறது ஒரு பக்கம், ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.